சொல்லுவார். நல்லா தான் இருக்குது ஒருத்தர் தான் இருக்குது படம். அவர் சொல்ல வேணாம், நல்லா தான் வச்சுருக்காரு அவர். ஸ்டோரி ஓகே, புதுசாக இருக்குது. பேங்க்கில் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா அதுக்கான நிறைய அவங்க சொல்கிற மாரி இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய வருது இல்லை, ஸோ அதில் மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாரி ஒரு கருத்து சொல்லியிருக்கா போல். ஓகே போர்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நல்லா பார்க்கலாம் படத்தை. தனுஷும் சூரஜும் அவங்க 2 பேருக்குள்ளே தான் காம்பினேஷன் இருக்க மாரி இருக்குது. வேறு எதுவும் பெருசாக தெரியல எனக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. கருணாஸ் ஓகே, ஒரு இது சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்கார். ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஏன்னா வந்து பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெரியும் இந்தமாரி இம்பார்ட்டன்ஸாக வந்து லோன்லாம் எடுக்கக்கூடாது. அவர் ஓகே, அவர் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கான இதுன்னு ரோலுன்ற மாரி இல்லை இது. பட் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா தான் இருக்குது படம். அவ்வளோ ஃபேமிலியாக அப்போலாம் இல்லைண்ணா, நல்லா தானே இருக்குது. இப்போ ஃபேமிலியாக இவங்க எல்லாம் சும்மா எடுத்தோடனே சண்டை போடணும் அது பொண்ணுலாம் எந்த வேலைக்காக, சும்மா ஃபேமிலியாக பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஜாலியாக. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் உண்மையிலே. இல்லை, விவசாயம் இப்போ கடன் வந்து எல்லோரும் வாங்குறாங்க, சும்மா வாங்குறாங்க, அதை சொல்ல மாட்டுறாங்க. பேங்க்லேருந்து இந்த மாதிரி வாங்குங்க, அந்த மாதிரி வாங்குங்க, இதுக்கு சார்ஜஸ் போடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க. அதனால் இது வந்து அவங்க கடனை வந்து ஈஸியாக கட்டுற மாதிரி நல்லா தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே மாசாக தான் இருக்குது. எப்பவுமே தனுஷ்னாலே தனியாக லைட்டாக கர்ணன் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் தெரியல. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜிவி மியூசிக்லாம் எல்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு போகும்போது. செம்ம வர்த்து. மமிதா நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. தனுஷ் ஆக்ஷன் எப்பயும் போல் நல்லா சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா ஒர்த்தான மூவி தான், சூப்பரான மூவி, நல்ல மூவி தான் ப்ரோ. தனுஷ் ஆனால் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. எப்பயும் போல தான், தனுஷ்னாலே ஆக்ஷன் தான், பக்காவாக இருக்குது ஆக்ஷன்ஸ் எல்லாமே. பேங்க் ஆமாம் ப்ரோ, அது வந்துட்டு கொஞ்சம் அதான் கிராம சைடில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் தெரியல மாதிரி இருக்குது மூவி. விவசாயம் பற்றி எப்படி, விவசாயத்தில் இருக்காங்களா அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி கடன்லாம் வந்துட்டு வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்களே, அதை பற்றி தான் ஃபுல்லாக ப்ரோ. சூப்பர் அவேர்னஸ் படம் ப்ரோ. இந்த படிக்க தெரியாதவங்களுக்குலாம் நல்லா இது பண்ணி காமிச்சிருக்காங்க. லோன்லாம் எப்படி எடுத்தால் என்னென்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாமே காமிச்சிருக்காங்க. நல்ல மூவி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நல்லா தான் இருந்தது. ரைட்டிங் தான் படத்துலேயே, ரைட்டிங் தான், வேறு எதுவுமே சொல்ல முடியாது படத்தில். அந்த லேக் ஏகுன்னு சொல்கிறாங்க, பட் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற ரைட்டிங் ஏற்ற சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஆக்சுவலி கேரக்டராக பண்ணியிருக்காரு படத்தில், ஹீரோ கிடையாது அவர், கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஏற்ற இதுவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். நல்ல ரைட்டிங், நல்ல நடிச்சிருக்காரு படத்தில். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஜிவி இந்த படத்தில் அதான் தேவையில்லாத மியூசிக் எந்த இடத்துலையும் கிடையாது. சீனுக்கு ஏற்ற மியூசிக், சீனுக்கு ஏற்ற ரைட்டிங், ஒவ்வொரு சீனும். ஆக்சுவலாக அந்த ஒரு போலீஸ்கார வர சீன் இருக்கும் பேங்க்கில், ஒரு 10 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் சூப்பராக எட்ஜான ரைட்டிங், பயங்கரமாக இருந்தது. போரே அடிக்கல, சூப்பர் ரைட்டிங், நல்ல ரைட்டிங். அவங்க ஏற்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது முழுக்க தனுஷை சுற்றி தான் நடக்குது கதை. நல்லா இருந்தது. அதான் எல்லாருமே இல்லை கேரக்டர் ரோல் தான். தனுஷும் ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணிடுறாங்க. அவங்க ஏற்ற கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இவரை சொல்லலாம், கேஎஸ் ரவிக்குமார் சொல்லலாம். கருணாஸும் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ ஒரு இம்பேக்ட் நல்லா இருந்தது. கருணாஸ் அந்த பேங்க்கில் வர சீனுக்கு காப்பாற்றுற சீன் ஒன்று இருக்கும், ஒரு சத்தம் கேட்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய லாஜிக்காக நல்லா இருந்தது. அந்த போலீஸ்கார சீன் தானே செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரோட இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருந்தது படத்தில். ஸோ இவரும் அப்போ என்னது இன்னொரு மலையாள ஆக்டர் இருப்பார், பஞ்சதந்திரத்தில் நடிச்சிருப்பார், அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர், 10 out of 10 நல்லா கொடுப்பார். ரைட்டிங் ப்ளஸ், இதில் ரைட்டிங் தான் ப்ளஸ் படத்தில். இப்போ என்ன மாதிரி ஒரு ஹீரோவிசம் இல்லாமல் ஒரு கதையோடு பார்க்குற ஆளுக்கு இந்த படம் வருது. படம் பயங்கரமாக இருக்குது. ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு தெரியல, பட்டு செம படமாக இருக்குது. ஏன் இவ்வளோ 2.5 எல்லாம் கொடுத்துருக்காங்க, 5 out of 5 கொடுக்கலாம். செம்ம ரைட்டிங்கான படம் இது. மியூசிக் வைஸு எல்லாம் ஆக்டிங், தனுஷெல்லாம் பிச்சிட்டாரு, செம்மையாக இருந்தது. நீ வேணால் அது மீடியாவை கொஞ்சம் பெருசாக காட்டுங்க, ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், ஏன் இப்படி நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் செம்ம கதை, செம்ம ராபரி கதை இது. ஃபார்மர் அது இதுனாலாம் போட்டு பயங்கரம் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இது ஓடலன்னு தெரியல. ரொம்ப ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லா இதுவும் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரைட்டிங் தான் படத்தோட பயங்கர இதுவே செம்மையாக இருந்தது. எல்லாருமே நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது.
அவங்கள எல்லாருமே கரெக்டாக தான் இருக்குது, யாரும் தப்பு சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே சூப்பராக இருக்குது, படம் பயங்கரமாக இருக்குது. இப்போது கண்டென்ட்டு இருக்கிற படமே ஓட மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா படம் பேர் சொல்லலாம் விரும்பலை, நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் எடுக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக ஓடுற மாதிரியே இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படமும் ஸ்க்ரீன் ப்ளேவும் எல்லாமே இருக்குது இதில். ஆனால் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்குன்றது இப்போ வரைக்குமே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. எமோஷன்ஸ் வேணுமா, செம்ம எமோஷன்ஸ் இருக்குது படத்தில். ஆனால் அது ஏன் இவ்வளோ ப்ரொமோட் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல படம் இது. எனக்கு தெரிஞ்சு தனுஷ்லே வடச்சென்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆன படம்னா இதுதான் நான் சொல்லுவேன். செம படமாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷ் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸை வந்து சூரஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் தேட்டரில். தனுஷோட கேரக்டர் தான் அது சொன்னால ஒரு கிரே ஷர்ட் கேரக்டர் மாதிரி நல்லவரும் இருப்பார், கெட்டவரும் இருப்பார். படத்தில் விருமாண்டி ரெஃபரன்ஸ் மாதிரி தேவர் மக ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதான் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஓகே தானே, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் எப்பவும் நல்லா தான் பண்ணுவார், நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா அருமையான கதை, நல்லா இருக்குது படம், சூப்பராக நல்லா இருக்குது, நல்லா மெச்சூர்டாக இருக்குது, பார்க்கலாம், தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். பெஸ்ட்டு சீனு வந்து அதான் வில்லன் மாதிரி கொண்டு போயிட்டு லாஸ்ட்டாக ஹீரோ மாதிரி முடிக்கிறாங்க. கதை நல்ல கதை, நல்லா இருக்குது, மியூசிக்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஜிவியோட மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்.